ஆறுமுகம், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆம்பளை துணை இல்லாத வீடுங்கிறனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. என் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் கொலை பண்ணேன். அது உனக்கு தெரிஞ்சு போனதுனால ஒவ்வொரு நாளும் எங்களை சாகடிக்க வேண்டாம். இந்தா ஒரே அடிய கொண்டுடு. கொலை செஞ்ச கையோட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். என் பொண்ணு கல்யாணம் நின்றுடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் போல. ஒரு நிமிஷம் செஞ்ச தப்பு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் நான் செத்துட்டு இருக்கேன். இது பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடு. யாருக்கு வேணும் பணம்? பணத்தை மதிக்கிற ஆறுமுக சக்தி எவ்வளவு நாளாச்சு. போலீஸ் கண்ணுல படாம பதுங்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு இடம் தேவை. அதுக்காக அந்த வீட்டுல இருக்க. காசை வீசினா கவ்விட்டு போறதுக்கு இந்த ஆறுமுகத்தை டாகுன்னு நினைச்சியா? அப்போ எங்க உயிர் எடுக்காம நீ போக மாட்ட. எனக்கு வேண்டியது உங்க உயிர் இல்ல, அவனோட அட்ரஸ். Tell me the fact. Who is the blackguard? Who is the blackguard? Who is the blackguard? சொல்லிடம்மா. அவன் என்னோட காலேஜ் மேட், கொல்லிமலை எஸ்டேட் ஓனரோட மகன். பேர் ரவி. அவன் எப்போ ரெயின்போ பார்ல உட்கார்ந்திருப்பான். இவ்வளவு பெருசா இருக்கு கதவு. தாய்குலமே அடிக்கலையா பாவம் விட்டுரு. வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஏன் அளவுக்கு சர்வீஸ் கிடையாது. சின்னடா சுத்துது உலகம், சுத்துறது உலகம் இல்லடா உன் கை. வயசுல பெரியவரா இருக்கீங்க, உங்க வீட்டு பச்சை குழந்தையா நினைச்சு பொறுத்துக்கங்க சார். பிளீஸ் தயவு செய்து. ஊத்தியா சே, தினம் உங்களோட இதே ரோதனையா போச்சு. 1942 இருந்து நான் கடை வச்சிருக்கேன். உங்களை மாதிரி அல்ப பசங்களை பார்த்ததே இல்ல. ஐயோ வேண்டாம் சார் பிளீஸ், ஆபத்து. அதுக்கு வேற மருந்து இருக்கு. ஊத்தியா. யோ வாடிக்கை அங்க வரோம்ல, கிளாஸ் பத்தாதியா, பாட்டில கொண்டா. மறுபடியும் வேண்டாம் சார். இது தாய்ப்பாசம் மாதிரி எனக்கு மட்டும் தான் புரியும். ஐயோ பாந்தி எடுத்துருவான். ஐயோ எடுக்க மாட்டான் சார். அவனுக்கு உடம்புதான் ஒத்த நாடி, உள்ளங்கால் வரைக்கும் வயிறு. எவ்வளவு ஊத்தினாலும் தாங்குவான். சொல்றது கேளுங்க. 50-55 வருஷம் பொறுமையா வாழ்ந்திருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க கூடாதா? ஞான பண்டிதா, ஷண்முகா, குமரகுருபரா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஹலோ ஹலோ, வேர் யூ கமிங் ஃப்ரம்? லண்டன். பியூட்டிஃபுல் சிட்டி. என்னப்பா இதெல்லாம்? நீ குடிக்காம இருக்கும்போது பண்ண கூத்து. மை மிஸ்டேக். என்ன விளையாடுறீங்களா? குடிக்காம இருந்தா போற ஏறி கலாட்டா பண்ணுவா, குடிச்சா கரெக்ட் ஆயிருவானா? உதவாங்க போறீங்க சார். விளையாட்டு இல்ல சார், வேணா பாருங்க. பாத்தீங்களா, ஸ்டப் இறங்கிச்சனே உனக்கு போத ஏறும் சார். யாராவ யாராவ என் முன்னாடி தாடி வச்சுட்டு உட்காந்துருக்கா? எல்லாரும் முன்னாடி தான் தாடி வைப்பாங்க, பின்னாடியா வைப்பாங்க? என்னையே அடிச்சு விட்டாயே. ஹலோ ஹலோ, where are you coming from? லண்டன். What a beautiful city. சொன்னனே கேட்டீங்களா? போதை தெளிஞ்சதுன்னா இந்த மாதிரி கலாட்டா பண்ணுவான். தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகவே சிரமம் பார்க்காம 650 ரூபாய் சம்பளத்துல என்ன வச்சிருக்கான். பண்டிகை போனஸும் தரேன், கேட்டதுக்கு அப்புறம் தான் தர்றான். இல்லாட்டி யூனியன் என்னடா வைப்பீங்க? அது எங்கள் பிறப்புரிமை. ஓகே, see you. லண்டன் வந்தா நான் உங்களை மீட் பண்றேன். சரி, நைஸ் மீட்டிங். இந்தியன், குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சுங்க. தங்கச்சிங்களும் மன்னிச்சுங்க. டேய், இது அவர்துடா. ஐ see. வரட்டுமா சார்? சார் இத வச்சுங்க.
ஹேர் பின்மெண்ட்ல திரும்பும் போது போதை தெளிஞ்சிரும், வம்பா போயிடும். ஓஹோ, தேங்க்யூ சார். மூடி பரவாயில்ல இருக்கட்டும். Where is the door? Where is the door? Oh, what is this? Oh, thank you. Oh, who is that? Hello, where are you coming from? ரெட்ஃபீல்ட் ஓடா ரே. Oh, sweet. வாடாங்கறல்ல. Hey. ஹலோ சார். குடிச்சா குப்புன்னு ஏற மாதிரி மட்டமான பிராந்தி 3 லார்ஜ் கொடு. என்ன சார் விஸ்கியா? ஆமா சார். மிஸ்டர் ரவி, யார் நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உணர்ச்சி வசப்படாம உட்காரு. பங்குனி மாசம் 7ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நல்ல ராகு காலத்துல பிறந்திருக்கீங்க. உத்திராட நட்சத்திரம். இங்கிலீஷ்ல உங்க டேட் ஆஃப் பர்த் மார்ச் 21, 1959. இதுக்கு மேல சொல்லணுமா? நீங்க யார் சார்? நான் லண்டன்ல வரேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும். பேசினா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பணம். பணம்? ஏன் அங்கிள், இந்த ஊட்டியில எவ்வளவோ நல்ல எஸ்டேட்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எஸ்டேட்டே வாங்கணும்னு அடம் பிடிக்கிறீங்களே, இதுல ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு. சும்மா பொய் சொல்றீங்க. அது இந்த எஸ்டேட்ல விளையிற விளைச்சலை விட இங்க வேலை செய்யற பொண்ணுங்க ரொம்ப பிரமாதம்னு லண்டன் வரைக்கும் பேசிக்கிறாங்க. இவ்வளவு வயசாயிடுச்சு, பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்களே. நெசமாவே எனக்கு வயசாயிருச்சுன்னு நினைக்கிறியா? உன் வயசு தாயா? என்ன அங்கிள், தாடி மீசையெல்லாம் நரைச்சிருக்கு. அப்ப எடுத்துருவோமா? ஆறுமுகம், ஆப்பாயில் ஆறுமுகம், தூக்கு மேடைக்கு போய் தொலைஞ்சு போயிட்டான்னு துணிச்சலா சுத்திட்டு இருந்தீங்களே, உங்களை தொலைக்க வந்திருக்க அதே ஆறுமுகம். கணக்கு தீக்காம கண்ணை மூட விரும்பல, அதுக்காக கம்பி உடைச்சிட்டு வெளியே வந்திருக்க. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாமா?
ரவி ரவி யார் குத்துறது? அப்பா எல்லாருக்கும் Bastard. உன் மாப்பிள்ளை என்ன துரத்திட்டு வர, அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. இல்லாட்டி ஆண்டவனாலையும் கூட உங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. உயிருக்கு பயந்து ஓடி வர நினைச்சிட்டியா? என்னால உன் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு வாக்கு கொடுத்தன. அந்த வார்த்தையை காப்பாத்திருக்கா. இனிமே உன் மருமகனால எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா உன் பொண்ணு கல்யாணம் ஆகாமையே விதவி ஆயிருவா. மைண்ட் இட். இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல, நான் பார்த்தேன். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள, என்ன இடத்துல என்ன ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு? வெளியே மழை பெய்யுதா? கொடை பிடிச்சிருக்கலாம்ல. அர்த்தராத்திரில கொடை பிடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தானே. பரவாயில்ல. லைக் டு ஹேவ் சம் ரம். வாங்க மாப்பிள்ள. அத்தா கையில அது அவசரத்துல சின்ன காயம்தான். வெட்டிட்டியாக்கு? எல்லாத்துலயும் உனக்கு ஒரு அவசரம் தான். எதை வெட்டினாலும் பார்த்து வெட்டினமா. நான் வரேன். Thanks.